right. இப்போ கவனிங்க. How big? How big? that is எவ்வளவு பெரியதாக எவ்வளவு பெரியதாக நீங்க பாருங்க. that is இங்க என்னன்னா how போடணும். ஃபர்ஸ்ட் என்ன how பக்கத்துல adjective. ஃபர்ஸ்ட் என்ன போடணும் how போடணும் பக்கத்துல adjective. இப்போ நீங்க big என்ன adjective. big, small, tall, beautiful, pretty, all adjectives. So how big? எவ்வளவு பெரியதாக. How big is India? How big is India? இந்தியா எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. How big is India அப்படின்னா இந்தியா எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா how beautiful. இங்க பாருங்க how big is India. இந்தியா பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு ஃபாரினர் வந்து நம்ம கிட்ட கேட்கிறாரு how big is India. இந்தியா எவ்வளவு பெரியது. How ancient is Indian culture. அதாவது இந்திய கலாச்சாரம் எவ்வளவு பழமை வாய்ந்தது. இந்திய கலாச்சாரம் எவ்வளவு பழமை வாய்ந்தது. How difficult is IAS. IAS எவ்வளவு கடினமானது. IAS எவ்வளவு கடினமானது. ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன். IAS stands for full form என்ன. Indian Administrative Service. IAS இப்பதான் இது IAS. பல வருஷங்களுக்கு முன்னாடி இது ICS இருந்தது. என்ன ஃபர்ஸ்ட் வந்து ICS அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ். அதுக்கு அடுத்தது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதாவது IAS. தற்போதைய IAS. இப்போ how difficult was IAS or how difficult இங்க வாஸ் வராது. ஏன்னா இப்போ இன்னும் IAS எக்ஸாம் இருக்கு இல்லையா. அப்போ how difficult is IAS, how difficult is CA அது போல கேட்கலாம். அது பாருங்க how beautiful is peacock. How beautiful is peacock. that is மயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது. How smart is the kitten. How smart is the kitten. அதாவது பூனைக்குட்டி அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது. How smart is the kitten. அடுத்தது how busy are you. How busy are you. நீ எவ்வளவு பிஸியா இருக்க. என்ன நீ எவ்வளவு பிஸியா இருக்க. How busy are you. நீ எவ்வளவு பிஸியா இருக்க. How tired are you. நீ எவ்வளவு டயர்டா இருக்க. How angry are you. நீ எவ்வளவு கோபமா இருக்க. How hungry are you. நீ எவ்வளவு பசியா இருக்க. அந்த மாதிரி கேட்கறேன். அடுத்தது how tall is LIC. How tall is LIC. இப்போ வில்லேஜ்ல ஒரு வராரு. அவர் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி LIC எவ்வளவு உயரமா இருக்கும். நான் LIC பார்க்கணும் அப்படின்றாரு. how tall is LIC. அப்ப என்ன அர்த்தம். LIC எவ்வளவு உயரமாக இருக்கிறது. how tall is LIC. LIC எவ்வளவு உயரமாக இருக்கிறது. அடுத்தது how active is the ant. How active is the ant. அப்ப என்ன அர்த்தம். எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது. How active is the ant. எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது. How humble was Gandhiji. How humble was Gandhiji. காந்திஜி எவ்வளவு எளிமையாக இருந்தார். காந்திஜி எவ்வளவு எளிமையாக இருந்தார் அல்லது எவ்வளவு எளிமையாக திகழ்ந்தார். How humble was Gandhiji. இது போல பக்கத்துல எல்லாம் அட்ஜெக்டிவ் போடக்கூடாதுன்னா எவ்வளவு how beautiful, how busy, how tall, how active. So all those will come like this. But இந்த क्वेश्चन அதாவது how பக்கத்துல அட்ஜெக்டிவ் வரா how பக்கத்துல அட்ஜெக்டிவ் வரா போல पर्सन्स ரொம்ப ரேர். how பக்கத்துல அட்ஜெக்டிவ் வரா போல पर्सन्स ரொம்ப ரேர். மோஸ்ட்லி இந்த அட்ஜெக்டிவ் இல்லாம ப்ளைனா how அப்படின்னு ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க இல்லையா. எப்படி how is this, how are you done, same thing. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சு கேட்கிறேன். ஸோ இதுல 5 क्वेश्चंस பார்த்துருக்கோம். அப்சர்வ்ல we have seen 5 questions. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம். when, second where, third why, fourth how, and fifth is how plus and chapter to cut this. So இதோட இந்த क्वेश्चन அப்சர்வ்ன்ற டாபிக்கை முடிக்கலாம். வேற எதுவுமே கிடையாது. இதோட இந்த क्वेश्चन அப்சர்வ்ன்ற டாபிக்கை முடிக்கலாம்.
இனிமே நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ, வேர், தென், ஒய், இதெல்லாம் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் அந்த மீனிங்கை கொண்டு வந்து அங்கெல்லாம் அந்த இந்த மீனிங்கை கொண்டு வந்து நம்மளை கொடுத்துருக்க இல்லையா, அந்த மீனிங் எங்க சூப் பண்ணி படிச்சுங்கன்னா போதும். இல்லை வேற எங்கேயாவது நீங்க டெக்ஸ்ட் புக் படிச்சா கூட, உங்க டெக்ஸ்ட் புக் படிக்கிறீங்க, உங்க பாட புத்தகங்கள் படிக்கிறீங்கன்னா கூட அதுல இது போல எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த மாதிரி சேம், தென், வேர், ஒய், ஹவு இதெல்லாம் வந்தா கூட ஜஸ்ட் நீங்க இதை ஞாபகப்படுத்திங்க, இதை மனசுல ஞாபகப்படுத்திங்க. ஓகே, ஸோ இதோட இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன். அடுத்த டாபிக் வருது நியூ டாபிக். இந்த அட்வர்பை எங்க போடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அட்வர்பை எங்க போடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இருந்தாலும் சில அட்வர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வரும். அதை நான் தனியாக வச்சிருக்கேன். சில அட்வர்ப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா வரும். அதை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ சொல்றேன், அது எப்படி வரும்னு சொல்லிட்டேன். அதாவது always, almost, never, often, just, usually, generally, இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதோட இந்த டாபிக் முடிக்கலாம். ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். நான் அடுத்த டாபிக் இப்போ போகலாம் பாருங்கள்.